பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய அன்பான வணக்கங்கள். எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் மையப்பகுதியான ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு யான் பார்க், அதாவது ஜவுளி பூங்கா, சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கான்னு சொல்லி தூங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதை வேகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அந்த அடிப்படையில் ஒரு 100 ஏக்கர் பக்கமாக அரசாங்கத்தினுடைய பணம் சில தனியார் நிறுவனங்களாக சேர்ந்து கையகப்படுத்தி அதை ஒரு மேகனசைட்டு இருக்கிற இடத்த அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த கொடுத்த இடம் ஆரம்பிக்கும் பொழுது ஜவுளி பூங்கான்னு சொல்லி பணியை துவங்க பார்த்தாங்க. இப்போ அந்த அப்படியே மாற்றி கலரிங் பார்க்குன்னு சொல்லி பேர், சேலம் யான் கலரிங் பார்க்குன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி பேரோட ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அதற்காக அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிக கடுமையான போராட்டங்களை செய்தார்கள். நானும் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த கலரிங் பார்க் வரக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் நானும் ஈடுபட்டேன். இன்றைக்கு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கு 234 எம்எல்ஏக்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் உள்பட இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஒரு கடிதத்தை விரிவாக இன்றைக்கு நம்முடைய எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். விரிவான ஒரு கடிதத்தை சாயப்பட்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஆட்சியாளரிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கே தொழில் ஜவுளி சார்ந்து தொழில் எந்த தொழில் வேணாலும் நடத்திட்டோம். அதுக்கு ஆளுங்க நாங்களே அங்கே கூலிக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் சாயப்பட்டறை வரக்கூடாது. என்ன காரணம், சாயப்பட்டறை வந்தால் பெருந்துறை சிப்காட்டில் சாயப்பட்டறை வந்துச்சு. வரும்பொழுது மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதை எதிர்கொண்டு ஆதரித்தார்கள். என்ன காரணம், தொழில் வளர்ச்சி பெறுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் போர்டு வச்சிருக்கு. பாருங்க, அரசாங்கமே போர்டு வச்சு, இந்த ஆழ்துளை கிணறு பயன்படுத்த தடை செய்யப்பட்டதுன்னு, குடிநீர் கிணறு. இந்த மாதிரி எங்கள் சேலம் மேற்கு தொகுதியும் சேலம் நகரமும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கடிதத்தை நான் எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சேலத்தை பொறுத்தவரைக்கும் ஜவுளி தொழில் செய்வதற்காக அங்கே வர இருக்கிற முதலாளிகளை எப்படின்னா வெண்சாமரம் வீசி சிகப்பு கம்பளம் விரித்து அன்போடு வரவேற்கிறோம். ஆனால் சாயப்பட்டறை மட்டும் வேண்டாம், அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த சட்டப்பேரவை உங்களோட பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் இந்த மாதிரிலாம் 110 ஏக்கரை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜின்னிங் ஃபேக்ட்ரி போடுங்க, பனியன் கம்பெனி போடுங்க, மற்ற எக்ஸ்போர்ட் தொழில், தையல் தொழில் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஜவுளி சார்ந்து எத்தனையோ தொழில் இருக்குது, அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க 18,000 பேர்த்துக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த தொழில் அதிபர்கள் சொன்னார்கள். ரொம்ப நான் சட்டப்பேரவையில் இது குறித்து 8 நிமிஷம் பேசினேன். இந்த தேதி சொல்கிறவங்ககிட்ட 8 நிமிஷம் பேசினேன். அந்த ஜவுளி பூங்கா வர வேண்டும், விரைந்து வர வேண்டும் சொல்லி. இப்பவும் நான் கேட்டுக்கொள்கிறேன், அந்த ஜவுளி பூங்கா வர வேண்டும். ஆனால் கலரிங் பார்க் வரக்கூடாது, சாயப்பட்டறை வரக்கூடாது. தயவு செய்து நம்முடைய அரசாங்கம் அதை செவிமடுக்கும், செய்து கொடுப்பார்கள் என்று மனதார நம்புகிறேன். இங்கே அந்த நீர்வள ஆதாரம், இந்த பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே அங்கே நிர்வாகிகள்லாம் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களும் எல்லா எம்எல்ஏக்களையும் சந்தித்து, நானும் அந்த எல்லா எம்எல்ஏ சந்தித்து இந்த கடிதத்தை புக்லெட் வடிவில் விரிவாக கடிதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை இந்த சாயப்பட்டனாலுங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. புற்றுநோய் வரும், குழந்தைகள் பிறக்க முடியாத மலட்டுத்தன்மை ஏற்படும், இன்னும் தோல் வியாதி எக்கச்சக்கமாக. அதாவது எங்கள் தொகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமை, சேலம் மாநகராட்சியில் ஆள்ற குப்பைகள் அனைத்துமே செட்டிச்சாவடியில் கொண்டு போய் கொட்டி எரியூட்டப்பட்டது. அதை நான் தான்
சட்டமன்றத்தில் பேசி அதை மறுசுழற்சி பண்ணணும்னு சொல்லி பேசி அதுக்கு 54 கோடியில் திட்டத்தை தீட்டி ஒரு முதற்கட்டமாக ஒரு 7 கோடி நிதியை ஒதுக்கி இப்போ அங்கே எரிக்காமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த குப்பையிலிருந்து வர்ற தண்ணி உள்ளே போயிட்டு அதனால் சில பாதிப்புகள், பல பாதிப்புகள். இதுவும் வந்துட்டா இன்னமும் மிகப்பெரிய என்னென்னா, அந்த மேக்னசைட்டை பொறுத்த வரைக்கும் கருங்கல் மாதிரி இல்லை, ஹார்டான ராக் இல்லை, அது அப்படியே ஸ்லைஸாக இருக்கும். அப்படியே தண்ணி பட்டுச்சுன்னா சர்ன்னு போகும். அது 1 கிலோமீட்டருக்கு அந்த கல் இருந்ததுன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த கல் எவ்வளோ நேரத்தில் போனால் 15 நிமிஷத்தில் போகும். இதுக்கான ரிப்போர்ட்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். அதனால தான் சாயப்படுற வேண்டான்னு சொல்கிறோம். பாருங்கள், இதுதான் இந்த கல்லுடைய அமைப்பு. இந்த கல்லுடைய அமைப்பு இந்த ஒரு இடத்துல மாட்டுச்சுன்னா சரசரன்னு எல்லாம் போய் சொல்கிறோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க, ஒசூர் வரைக்கும் இந்த பக்கம் ஏற்காடு மலை முழுசா, இந்த பக்கம் நாமக்கல் வரைக்கும் இந்த தான் ராக்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த சாயப்பற்ற வேண்டாம் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். குப்பைமேட்டுக்கு இந்த ஆட்சி என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தந்தார்கள். ஏன்னா குப்பை எரிக்காமல் ஒரு பாதுகாக்கப்படுகிறது. அது எப்படி மறுசுழற்சி பிரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜவுளி பூங்காவை ஏற்படுத்த வேண்டும், சாயப்பற்றை வரக்கூடாது. சொல்லுங்க. ஆமாம் 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 ஆமாம். இப்போ எப்படின்னா, எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் புதுரோடுன்னு ஒரு இடம். அது எப்படின்னா, நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க இடம். அங்கேருந்து தாரமங்கலம் வரைக்கும் கடையே இல்லை. அங்கே இருந்த கடைகளை 4 கடைகளை எங்கள் ஐயா அவர்கள் அறிவித்த போராட்டத்தின் வேலையாக தான் பூட்டு போட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி பூட்டு போட்டோம். 3 கடையை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய பிரதான சாலை புதுரோடுங்கிறது. இப்போ அங்கே கூட ரவுண்டானா ஒரு 5.5 கோடியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு அந்த ரவுண்டானா நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் கேட்ட உடனே அமைச்சர் கொடுத்தாரு. அந்த ரவுண்டானா ரோடு, அழகான ரோடு, தாரமங்கலம் வர வரைக்கும் என்னுடைய தொகுதியினுடைய, அதுவும் நான் சொல்கிறேன் சாயப்படுறேன் கொண்டு வரலாம். அதுக்கும் பக்கத்தில் இடம், மைய பகுதி. அங்கே மெயின் ரோட்டில் 2 கடை, 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய சாராய கடை 2 இருந்துச்சு. இப்போ பக்கத்தில் ஒன்று தூங்கிட்டாங்க. 3 கடை. 3 கடையிலையும் 24 மணி சாராயம் விற்கிது. அந்த கடையை மூட வேண்டும்னு சொல்லி டாஸ்மாக் கடை, அரசு மதமாக டாஸ்மாக் கடை மூடணும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட இன்னைக்கு காலையில் சபையில் வேண்டுகோள் விடுத்தேன். அவர் என்ன தனியாக கூப்பிட்டு அதுக்குரிய விவரங்களை கேட்டிருக்கிறார். என்ன காரணம், இன்றைக்கி வந்தது மூலக்கேள்வி வீட்டு வசதி வாரிய சம்மந்தமாக. அது அவரே அமைச்சருங்கனால நான் கேட்ட பொழுது என்னிடத்தில் அதுக்குரிய குறிப்புகள் இல்லை. இன்னைக்கு கொடுன்னு சொன்னார். நான் அதை கொடுத்துருக்குறேன். அந்த 3 கடைகளுடைய எண்ணெய் கொடுத்துருக்குறேன். உரிய விசாரணைக்கு பிறகு அந்த கடையை மூடித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்புகிறோம். சில இடத்துல ஒரு எப்படின்னா, முத்துராயம்பட்டியில் நான் ஒரு கடையை மூடணும்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், அதிகாரியுடைய காலில் விழுந்தேன். அன்றைக்கு உடனே அமைச்சர்களும் அந்த அமைச்சரும் அதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு அந்த கடையை மூடினாங்க. மக்கள் பிரதிநிதிக்குரிய ஒரு எப்படின்னா எங்களோட வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கிறாங்க. கடை மூடுறாங்க. இந்த 3 கடையை மூடுவாங்கன்னு நம்புகிறேன். மூடுவாங்க உறுதியாக நம்புகிறோம். ஆமாங்க, மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. மெயின் ரோட்டில் இருக்குது. நீ காலையில் 8 மணியில் விடிகால் நீ 3 மணிக்கு போனாலும் அங்கே சாராயம் கிடைக்கும். விடிகால் 3 மணிக்கு போய் தட்டினாலும் சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும். டக்குன்னு தட்டுனா அதுலேருந்து கொடுப்பாங்க 200 ரூபாயா 250 ரூபாயா. இந்த 150 ரூபா கோட்ரு அது 24 மணி கிடைச்சிது. இப்போ அதை மூட வேண்டும்னு சொல்லியிருக்கோம். இது புதுசாக திறந்த கடை. புதுசுனா இடமாற்றம் செய்யப்பட்ட கடை. சில இடத்துல இருந்து இடமாற்றம் செய்ய. இந்த கடை எப்படின்னா, ஜங்ஷன் இருந்துச்சு, சேலம் ஜங்ஷன் இருந்துச்சு. அதை நான் தான் போராட்டம் பண்ணி அந்த கடையை மூடினேன். மூடி கொஞ்ச நாள் இருந்துச்சு. இங்கே டக்குன்னு ஒரு நாள் வச்சுட்டாங்க. அதான் அதை மூடுனதை இடமாற்றம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ அதையும் மூடணும்னு நான் சொல்லியிருக்கேன். சேரன் அமைச்சர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இவங்கெல்லாம் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஆதி குடிகள், பழங்குடி மக்கள். இவங்க இவங்க வீட்டை தவிர வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில்
இவங்களை வந்து சட்டமன்றத்தை கொண்டாந்து காட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் இவங்களை கூடலூர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து சட்டமன்றத்தை இன்றைக்கி அவங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க குறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய எங்களுடைய கூடலூர் சட்டமன்றத்தில் இருளர், காட்டுநாயக்கர், பணியர் போன்ற பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஏழ்மை சூழ்நிலை காரணமாக இவங்க எல்லாமே ஒரே வீட்டில் 4 குடும்பம் 3 குடும்பம் இருக்கிறாங்க. அதனால் இவங்கள் மூலமாக சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை நான் வந்து இன்றைக்கி எழுப்பியிருக்கிறேன். அதாவது பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் தனித்தனியாக வீட்டு மனை கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும், அதே மாதிரி என்னுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே வந்து இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான தொகை 5 லட்சமாக உயர்த்தி 4.95 லட்சமாக உயர்த்தி கொடுக்கப்பட்டது. இப்போ 5.73 லட்சமாக கொடுக்குறாங்க. இவங்களை வந்து இப்போ சேமிக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு அறவே கிடையாது. டெய்லி வேலை செய்வாங்க, டெய்லி சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு தான் அடுத்த நாள் வாழ்க்கையை இவங்க பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் சேமிக்கிற பழக்கம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு கிடையாது. எனவே இவங்களுக்கு வந்து தற்போது வழங்கப்படுகின்ற 5.73 லட்சம் தொகையை 7.5 லட்சமாக உயர்த்தி அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை அரசாங்கத்துக்கு நாங்கள் இது மூலமாக கேட்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பழங்குடி மக்களுக்காக கட்டப்படுகின்ற வீடுகள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே ஒழுகி அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அதனால் இவங்களுக்கு தரமான காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும். பழங்குடியுடைய மக்களுக்கு வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதையெல்லாம் முறையாக இவங்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணணுன்ற கோரிக்கையும் இவங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிற அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, மருத்துவ வசதின்றது காட்டிலும் இவங்க இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளுக்கு வந்து போதுமான குடிநீர் வசதி கிடையாது, தெருவிளக்கு, நடைபாதை வசதி கிடையாது. இவங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடு பார்த்திங்கன்னா தனியாக கான்ட்ராக்ட்காரங்க மூலமாக கட்டுறாங்க. அப்படி கட்டக்கூடிய வீடுகள் தரம் இல்லாமல் மோசமாக கட்டுறதுனால புதுசாக கட்டி ஒரு வருஷத்துக்குள்ளாரே அந்த வீடு வந்து ஒழுக ஆரம்பிச்சிருது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 6 மாதம் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காலம். அதனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வீடெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருது. அதனால் இவங்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளை வந்து தரமாக நல்லபடியாக அரசு நேரடியான கண்காணிப்பில் கட்டி கொடுக்கணும். ஒருவேளை இவங்களுக்காக கட்டுற வீடுகள் நல்லா கட்டலைன்னா யார் கட்டினாங்களோ அவங்கள வந்து கேள்விக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறோம். இவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் வந்து நிதி ஆண்டுதோறும் ஒதுக்குறாங்க. ஆனால் முறையாக இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகை வந்து செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது, வேறு திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுகின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எனவே இவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற தொகையை முழுவதுமாக இவங்களுக்கே பயன்படுத்தணும். இவங்களுடைய வாழ்க்கை பூர்வக்குடி மக்கள் இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துக்காக அரசு முன் வரணும் அப்படின்ற கோரிக்கை நான் இது மூலம் வைக்கிறேன். நாங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவிலிருந்து வரோம். இங்கே வந்து நாங்கள் பணியர் இன மக்கள். எங்களுக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து வீடு, தண்ணி, சாலை. ஆனால் இதில் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து இந்த மாதிரி ரொம்ப மழை பெஞ்சனால எங்களுக்கு வீடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் கூடலூரை தாண்டி நாங்கள் எங்கேயும் வர்றது கிடையாது. ஆனால் எம்எல்ஏ சார் பொன் ஜெயசீலன் அவர்கள் மூலமாக இந்த சென்னை சட்டமன்ற பேரவையில் நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மக்கள் நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இருக்குது. மேலும் எங்களுடைய மக்கள் நல்லா படிக்கணும், அவங்க சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக 8ஆம் வகுப்பு வரைக்கும் எங்களுக்கு அந்த அரசாங்கத்து மூலமாக கட்டக்கூடிய அந்த பள்ளி எங்களுக்கு செயல்படுத்தி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மின்சார வசதி ஒரு சில வீடுங்களுக்கு இல்லைங்க சார். அப்புறம் சாலை வசதி, அப்புறம் வனவிலங்குகள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் ரொம்ப பயமாக தான் இருக்கும் வெளியிலலாம் வர்றதுக்கான. ஆனால் அரசாங்கத்து மூலம் கட்டி கொடுத்துருக்குற வீடு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த கழிப்பிடங்கள் வந்து எங்களுக்கு முழுமையாக கட்டித்தரலை. அது எங்களுடைய கோரிக்கை. அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும்படி அந்த பேருமா? என் பேர் செல்வி. இந்த ஆண்டில் வளர்ச்சி பெற்றிருக்குது அந்த 5 ஆண்டு காலங்களில். ஆட்சியில் 5 வருஷமா மலை கிராமங்களுக்கு என்னென்ன மாதிரி திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, அதனால் என்ன மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கு? பாதிப்பு வந்து இந்த
வீடு மட்டும் தான் சார் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கரண்ட்டு ஒரு சில வீடுகளில் தான் இருக்குது. அதுவும் இந்த மழை டைம்லலாம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். நாங்கள் வெளியில் வர்றதுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு ரோடு வசதி வந்து டேமேஜாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறதுனால ரொம்ப கஷ்டம். சில டைமில் விடுமுறை எடுக்கிற அதிக நாள் ஆகுது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. நம்ம இப்போ எம்எல்ஏ சொன்னார்ல சேமிக்கிற பற்றி என்னென்னு, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த சேமிப்பு விஷயமா தொழில் சம்மந்தமாக என்ன வருமானத்துக்கு வந்து வேறு எந்தெந்த மாதிரியான தொழில் அவங்க கவர்மெண்ட் சொல்லி கொடுத்தது, நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறீங்க? நம்ம மக்கள் வந்து கூலி வேலை தான் அன்றாட தேவைகள் அவங்க செய்வாங்க. அவங்க செய்கிற கூலியை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சேமித்து வைக்கிற பழக்கங்கிறத கிடையாது. வேறு என்ன அங்கே வேறு எம்எல்ஏ சார் இவங்களுக்கு எந்த தொழில் நாங்கள் கேட்டுக்கிறீங்க? இல்லை, இவங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி வேலைக்கு போவாங்க. இவங்களை பொறுத்தளவு டெய்லி வேலைக்கு போவாங்க. அன்னைக்கு அதே மாதிரி பழங்குடியினர் வந்து நண்டு பிடிக்கிறது, காட்டில் போய் கிழங்கு எடுத்து சாப்பிட்றது, இதுதான் இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நண்டு பிடிப்பாங்க. சேமித்து வைக்கிற பழக்கம் இவங்க பேங்க் அக்கௌண்ட் 99% இவங்க யாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. அதனால் வந்து அதே மாதிரி இவங்க வாழக்கூடிய பல கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வசதி, தெருவிளக்கு, நடைபாதை, இவங்களுக்கு கட்டி கொடுக்குற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அப்படியே இவங்க வீடை புதுசாக கட்டி கொடுத்தாலும் வெளியில் குடிசை போட்டு படுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு என்னுடைய கோரிக்கை வந்து இவங்க ரொம்ப நல்ல தரமான வீடுகள் கட்டி கொடுக்கணும். குடிநீர், நடைபாதை, தெருவிளக்கு போன்ற வசதிகள்லாம் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு ஒதுக்குற நிதியை வந்து முழுமையாக இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தணுன்றது தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சட்டப்பேரவையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆனால் பேசியவற்றில் பாதிக்கு மேலாக அந்த உரையை நாங்கள் பதிவேற்றப் போவதில்லை, நீக்குகிறேன் என்று பேரவைத் தலைவர் குறிப்பிட்டு விட்டார். குறிப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சரியான பதில் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதே போல திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் கோர்ட்டினுடைய உத்தரவை இந்த அரசு மதிக்காமல் இருப்பது பற்றி குறிப்பிட்டதை முழுமையாக அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டார்கள். இவை இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எழுந்து நாங்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக பார்க்கிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எம்மதமும் சம்மதம் என்றெல்லாம் பேசினார்கள். அப்போது நான் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் என்றால் ஏன் ஹிந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? பொங்கல் ஹிந்துக்கள் பண்டிகை அல்ல என்று கூறுகிறாரே, அப்போது பொங்கல் யாருடைய பண்டிகை? இவற்றையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதற்கு எந்த பதிலும் கிடையாது. ஆகவே என்னுடைய கேள்விக்கு சம்பந்தமில்லாத நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக வருகின்ற பொழுது தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இப்போது இல்லை. அவர்கள் மீதான வன்கொடுமை அதிகமாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மது விற்பனை FL2, FL3 இம்மாதிரியான லைசன்ஸ்கள் பார்களுக்கு கொடுக்கப்பட்டு வணிக நிறுவனங்கள் இருக்கிற இடம், குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் தெருவுக்கு தெரு மதுபார்களை திறந்து வைத்திருக்கிறது இந்த அரசு. மதுபார்களை திறப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நேரடியாக பெண்கள் மீதான தாக்குதலுக்கு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு வட மாநிலத்தில் நடக்குது அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. தொழில் வளர்ச்சியில் அதே மாதிரி பல்வேறு கேள்விகள் வந்து எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தகுந்த பதிலை கொடுப்பார்கள் என நம்புகிறோம். இவை இல்லாமல் போராட்ட களமாக இன்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், குறிப்பாக போராட்டக்காரர்களை, பெண்களை காவல்துறை நடத்துகின்ற விதத்தை குறித்து என்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கிறேன்.